வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நோ ஃபீஸ், நோ எக்ஸாம். ஸோ இதுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸாமும் இல்லை. இதுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக வச்சு உங்களை எடுத்துக்குவாங்க. தென் இதுக்கு வந்து நீங்கள் 8th 10th 12th எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து 8th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 15,700 கொடுத்துருக்காங்க. இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ், சரிங்களா, அதாவது உங்களுடைய கல்வி தகுதி சான்று அது மாதிரியான ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி போஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், அடுத்தது ஆனோ பெண்ணா, அடுத்தது உங்களுடைய பாதுகாவலர் அதாவது தந்தை பெயர், அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பர், தென் இவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆம் இல்லை இது மாதிரி வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து நீங்கள் உங்களுடைய சைன் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ் பாருங்கள். இதில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இது 30/12/2020 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கன்னியாகுமரி மாவட்டம், சரிங்களா, இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வந்து ரெக்யர்மெண்ட் வந்திருக்கேன். இதுக்கு போஸ்டிங் பேர் வந்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 15,700 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வயது பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க பிசி வந்து 32, ஓசி 30, எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 35, எஸ்சிஏவும் 35 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு மொத்த போஸ்டிங்ஸ் 4 போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். வந்து மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கான லாஸ்ட் டேட் 30/12/2020 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நியூ ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு கல்வி தகுதி அதாவது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது அடுத்தது முன்னுரிமை சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேஸ்ட் வைஸ் தான் வந்து அதுக்கு தகுதி இருக்கிறவங்கள மட்டும்தான் வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது வைஸ் தான் வந்து அவங்க ஜாப்புக்கு வந்து எடுத்துக்குவாங்க. அடுத்து தகுதி இல்லாத மற்றும் காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லேட்டாக வந்து அனுப்புனீங்க அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தென் ரிஜெக்ட் பண்ணுற அதிகாரம் வந்து நிர்வாகத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணிக்கங்க. தென் ரைட் சைடில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு எப்போ வந்து இன்டர்வியூ அப்படிங்கிற டேட் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய கல்வி தகுதி, அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும், இதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸை. ஸோ இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.